இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ கதையிலெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு பரபரப்பான திருப்பம் அப்படின்னா 2 திருப்பம் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஒன்று என்ன அப்படின்னா இந்த கண்ணை அப்படிங்கிற பையன் மாற்றுறது. கண்ணன் தான் பணத்தை தூக்கிட்டு போனார், திருடிட்டு போனார், எல்லாத்தையும் செஞ்சார் அப்படிங்கிறது எப்போ எல்லாத்துக்கும் தெரிய வரப்போகுது. அதில் இப்போ கதிர் மேலே பழி இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது எப்போ அப்படிங்கிற கேள்வியில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இது பார்ஷியலாக வேணால் தெரிய வைப்பாங்க. கண்ணனை திருப்பி கண்டுபிடிச்சாலும் நகையும் பணத்தையும் பற்றி இன்றைக்கி எபிசோடில் கூட கதிர் யோசிச்சுட்டு இருந்தார். நகை பணத்தை திருடிட்டோம்னு சொல்லி நம்ம மேலே பழி வந்துருச்சேன்ட்டு அதை எப்படியாச்சும் எடுத்துகிட்டு, ஆனால் அந்த கண்ணங்கிற பையனை நம்பி தான் அந்த பொண்ணு வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லாமல் மறைச்சு அந்த பணத்தையும் நகையும் மட்டும் திருப்பி கொடுத்துட்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி இல்லாமல் கண்ணை கூட தான் அவங்க ஓடி போனாங்கன்னு தெரிய வந்தால் பெரிய பூகம்பம் ஆகிடும். இவ்வளோ தூரம் அந்த தலையை சுற்றி காதை தொட்ட இந்த கல்யாண விஷயத்தையே ட்ராப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா கோமதி கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சதெல்லாம் எதுக்காக அப்படின்னா தன்னுடைய கணவருக்கும் தெரியாமல், தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கும் தெரியாமல், ஊருக்கும் தெரியாமல் நம்ம இப்போ காது வச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இவங்க தான் லவ் பண்ணாங்க அப்படின்னு சமாளிச்சிடலான்ட்டு. ஸோ இப்போ அது உடைக்க விட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. ஏன்னா அது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டை ரொம்ப நாளைக்கு இழுத்து கொண்டு போவாங்க. நிறைய அவமானப்பட்டு கதிருக்கும் பாண்டியனுக்கும் இதனால் ஏகப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள்லாம் அவர் இந்த பையனை மதிக்கவே மதிக்காமல் ரொம்ப ஒரு மாதிரி குத்தி காமிக்கிற மாதிரி பேசினதுக்கு பிறகு என்றைக்கோ ஒரு நாள் அந்த உண்மை வெளில வரப்போகுது. ஸோ இப்போ அதை விட்டுட்டோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கதிர்ராஜி கல்யாணத்தில் கோமதியுடைய இன்வால்மெண்ட் இருக்குது. கோமதிக்கு விஷயம் தெரியும், மீனாவுக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிறது இந்த வீட்டுக்கு தெரிய வருது. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இப்போ ஆல்ரெடி வீட்டில் எல்லாத்துக்கும் சந்தேகம் வர மாதிரி காமிச்சிட்டாங்க. அத்தனை பேரும் கேட்குறாங்க. பாண்டியன் ஷோ சீசன் 1க்கும் சீசன் 2க்குமான ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக நான் இதெல்லாம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்தில் பாண்டியன் ஷோ சீசன் 1ல் அண்ணி சொல்கிற பேச்சை யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க. அண்ணியை சந்தேகம் கூட பண்ண மாட்டாங்க. தனமண்ணி இருக்காங்கல்ல, அவங்கள போய் யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. இங்கே ஆனால் அப்படி இல்லை. கோமதி ஆகட்டும் பாண்டியன் ஆகட்டும் அவங்கள்ட்ட இருக்க தப்பை கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. டக்குன்னு எல்லாரும் கேஷுவலாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த சிறகடிக்க ஆசையில் நம்ம எல்லாத்தையும் பாராட்டுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வீட்டில் எல்லாருமே நிஜமாக நம்ம ரியலிஸ்டிக்காக எப்படி நடந்துப்போமோ அதை மாதிரி நடந்துப்பாங்க. ஒரு பிரச்சனை கேட்ப அந்த அளவுக்கு இல்லாட்டியும் இங்கேயும் ஓரளவுக்கு டக்குன்னு சகஜமாகி அண்ணன் எல்லாரும் கேட்க ட்ரை பண்ணுறது, கதிரை அரசி கேட்க ட்ரை பண்ணுறது. அதுக்கப்புறம் செந்தில் என்னவா என்னால் மட்டும் திட்டின, இவனை திட்டமாட்டுற, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டது, பழனிவேல் யோசிக்கிறதுன்னு சில விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க. இது நேச்சுரலாக இருக்குது. நேச்சுரலாக இருக்க மக்களுக்கு அது பார்க்க பிடிக்கும், வசனங்கள் பிடிக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே மீனா கிட்டக்க செந்தில் எனக்கு உண்மை தெரிஞ்சே தீரணும், இது நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ சமாளிக்கிற மாதிரி தெரியுது, எதுக்குமே எங்கள் அம்மா பதில் சொல்லலை. அங்கேருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தப்பறம் அவனுக்கு டீ கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, அவன்கிட்ட பறிஞ்சு போய் இறங்கி நிற்கிறாங்க. நீ எல்லாத்துக்கும் எங்கள் அம்மாவை கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்கிற, எங்கள் அம்மாவை மிரட்டுற. திருச்செந்தூரில் என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு. திருச்செந்தூரில் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த கல்யாணம் ஆச்சா இல்லை? ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் அந்த பொண்ணை எங்கேயும் மறைச்சி வச்சிருக்க முடியாது. உங்கள் கூட தான் இருந்தான். அப்போ அவன் எங்கே தங்க வச்சான், என்ன பண்ணான்னு பல கேள்வி இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிறத கேட்க, ப்ளஸ் பண நகையோடு அந்த பொண்ணு ஓடி போச்சு அப்படின்னா இவனும் இல்லை அப்படின்னா இந்த பொண்ணே தூக்கிட்டு வச்சா, அது என் பணத்தை நகையிட்டு தூக்கிட்டு ஓடிச்சா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குல்ல அப்படின்னு பல கேள்விகள் கேட்டதுக்கு பிறகு மீனா ஒரு கட்டத்தை தன்னுடைய கணவர்கிட்டையாச்சும் உண்மையை சொல்லலான்னு சொல்ல, அவர் அதுக்கப்புறம் சரவணன்ட்ட சொல்ல எல்லாத்துக்கும் உண்மைகள் தெரிய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வேணால் கண்டிப்பாக அதையும் ஒரு வாரத்துக்குள்ளே பண்ண விட மாட்டாங்க. சில பல வாரம் இழுத்து தள்ளி எல்லாம் முடிச்சு தான் கொண்டு வருவாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நமக்கும் ஆர்வமாக இருக்குது. இன்னொரு பக்கம் மாட்டினாங்க அப்படின்னா கோமதிக்கு சரியான ஒரு கெட்ட பேராயிடும். ப்ளஸ் பாண்டியன் கம்ப்ளீட்டாக அவங்கள நம்பவே மாட்டார். ஸோ அந்தளவுக்கு உடனடியாக நடந்துருமா, என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை இப்போ எப்படி போகுது, இதில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ப்ளஸ் இதில் எந்த பேர் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த பக்கம் மீனாவும் செந்திலும் ஒரு பக்கம், கதிர்ராஜி ஒரு பக்கம், இதில் எல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். கூடவே இது எதிர்த்த வீட்டுக்கு இன்னும் கூட இப்போ அடுத்து அவங்க ட்ரை பண்ணுற விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஏன்னா பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு, பட்ட அடியை திருப்பி தீர்த்துக்கிறதுக்காக ட்ரை பண்ண போகிற விஷயங்கள் நடக்க போகுது. கதிரை கை ஆள் வச்சு அடிக்கிற மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். உங்களுக்கு இதில் என்ன விஷயங்கள்லாம் ஒத்து வரல அந்த கல்யாணத்துலங்கிறத சொல்லுங்கள். கூடவே இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ கதையிலெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம்